அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒரு காலத்தில் தைப்பூசம் என்பது சிவபெருமானுக்கு இருந்தது. அப்புறம் சிவபெருமானுக்கு பின்னாடி அப்படியே இப்பொழுது முருகனுக்காக வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால், சிவபெருமான் சிதம்பரத்தில் ஒரு நாள் அந்த வியாக்கரபாத முனிவருக்காகவும் பதஞ்சலி முனிவருக்காகவும் நடனம் ஆடினார். அந்த நடனம் ஆடும்பொழுது முக்கோடி தேவர்களும் பார்த்தாங்க. சிவபெருமான் ஆடுனா பார்க்க கொடுத்து வைக்கணுமே, எப்படி ஆடியிருப்பாங்க, அப்படி ஆடினார். அதை எல்லோரும் பார்த்தாங்க. அப்பொழுது பார்வதியான உமை அம்மைக்கும் சிவபெருமானோடு ஆட வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவங்களும் போய் கேட்குறாங்க, சுவாமி நானும் உங்களோட சேர்ந்து ஆடணும் சுவாமி அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சிவபெருமான் சரி என்று சொல்லி அந்த உமை அம்மையோடு சிவபெருமானும் சேர்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடினார். அந்த ஆனந்த தாண்டவம் எப்போ ஆடினார்? இந்த தை மாதம் வரக்கூடிய பூச நன்னாளில் தான் ஆடினார். அதை எல்லோரும் நாம் பார்த்து மகிழ்ந்தோம். அப்போ ஏற்கனவே இந்த தைப்பூச நன்னாளில் ஒரு விசேஷம், ஒரு நல்லது நடந்திருக்கு. திருஞான சம்பந்தரும் அந்த பூம்பாவை என்ற ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. அப்போ திருஞான சம்பந்தத்தை எல்லாரும் அழுகிறாங்க. அப்போ இந்த திருஞான சம்பந்தர் என்ன செஞ்சார்னா, அந்த இறந்து போன பெண்ணோட எலும்பை எடுத்து மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுத்தார். அதுவும் இந்த தை மாதம் வரக்கூடிய பூச நன்னாளில். அப்போ அந்த நாள் எவ்வளவு ஒரு நல்ல நாள்னு பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லோருமே, அந்த நீரும் உயிரினங்களும் தோன்றியது இந்த தைப்பூச நன்னாளில் தான் சொல்லி புராணங்கள் கூறுகின்றன. இதெல்லாம் கூட இருக்கட்டும், அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, இந்த தைப்பூச நன்னாளிலே பெண்கள் எல்லோரும் நடமாடி இறைவனை வழிபட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இந்த தைப்பூச நன்னாளை தான் அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. இப்படி ஒரு காலத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் உகந்ததாக இருந்துச்சு இந்த தைப்பூச நன்னாள். அப்புறம் அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறமா அவங்க தலையெடுத்தோன்னா என்ன செய்வாங்க, குழந்தைகளுக்கு பரிவட்டம் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அதுவும் இல்லாமல் இந்த தைப்பூச நன்னாளில் ஒரு ஏன் நம்மளுக்கு இவ்வளோ சிறப்பு என்று சொன்னால், எப்பேற்பட்ட பாவங்களும் நம்மளுக்கு போகும் என்பதை அங்கே விளக்குவதற்காக பரஞ்சோதியார் வரகுண பாண்டியனுக்கு செய்த ஒரு திருவிளையாடலில் ஒரு காட்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த வரலாறு இப்போவும் இருக்குது, நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது. வரகுண பாண்டியன் அறியாமல் தன்னுடைய குதிரையில் வரும்பொழுது ஒரு அந்தரனை மிதித்து, அந்த குதிரையினுடைய குழம்பு மிதித்து அந்த அந்தரன் இறந்து போயிட்டான். அந்த பாவம் அவனை பிடிச்சிக்கிச்சு. அதுக்காக சிவபெருமானே அந்த திருவிடை மருதூருக்கு போய் அந்த பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு அவர் வழிவகை செய்தார். அங்கே இவனும் போனான், வரகுண பாண்டியனும் போய் அங்கே அந்த கிழக்கு வாசல் வழியாக போகவும் அந்த இவனுடைய பிடிச்ச அந்த ஆவியெல்லாம் நின்றுருச்சு வெளியிலேயே. உள்ளே போனதுக்கப்புறம் அவனுடைய அந்த கொலை பாவம் அவனை விட்டு நீங்கிருச்சு. அப்படி நீங்கியது என்று சொன்னால் இந்த தைப்பூச நன்னாளில் தான். அதனால தான் தைப்பூச நன்னாளில் எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லா கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறது என்னென்னா, அதை இறந்தவனுடைய ஆவியை பிடிச்சிக்கிச்சா வரகுண பாண்டியனுக்கு. அந்த ஆவி சொல்லுவாங்க, ஆவி செய்வின பில்லி சூனியம், அது எல்லாமே அது உண்மையா இல்லையா கடவுளுக்கு தான் வெளிச்சம். அந்த மாதிரி இருக்க எல்லாமே இங்கே நம்ம போனோம்னா சரியாயிரும், அதுவும் தைப்பூச நன்னாளில் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திற்கு சிவபெருமான் உணர்த்தினார். அது கூட இல்லாமல் அந்த வரகுண பாண்டியனுக்கு அந்த திருவிடை மருதூரில் சிலை இருக்குது, சன்னிதானமும் இருக்குது. நம்ம போனால் அவங்க பார்க்கலாம். அடுத்து சோழ ராஜா ஒருத்தர் தான் அம்சத்துவன் அப்படின்னு சொல்லி. அந்த அம்சத்துவன் என்ன பண்ணான்னா, பாத யாத்திரை, அதாவது எல்லா கோவிலுக்கும் தீர்த்த யாத்திரையாக அவன் போகணும்னு நினச்சான், ஆசைப்பட்டான். ஆனால் அவன் ராஜாவாச்சு, நாட்டு மக்களை பார்த்துக்கணுமா இல்லையா? அதனால் அவன் என்ன பண்ணான், ஒரு அந்தணனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து, நீ போயிட்டு வாப்பா எனக்கு பதிலான்னு சொல்லி, நீ வர வரைக்கும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனை தீர்த்த யாத்திரைக்கு அந்த அந்தணனை அனுப்பி வச்சுட்டான். இந்த அம்சத்துவண்ணன் சோழ மன்னன் இவன் என்ன பண்ணான், ஒரு நாள் மாறு வேடம் பூண்டு நகர்வலம் வர்றான். அப்போ ஒரு வீட்டில் எவனோ ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ இவன் யாரோ ஒரு கல்வன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழ மன்னன் போய் அவனை குத்தி கொன்னுட்டான். அப்புறம் தான் தெரியுது, இவன் தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பி வச்சான் பாருங்க, அந்த அந்தரனையே அவன் கொன்னுட்டான். திருப்பியும் இவனை கொலைப்பாவம் தொற்றி கொண்டது. அந்த ஆவி இவனையே பிடிச்சிக்கிச்சான், விடவே இல்லையான். அப்போவும் என்ன செஞ்சான், அந்த திருவிடை மருதூர் அப்படின்ற ஊருக்கு போய் மகாலிங்கேஸ்வரரான அந்த சுவாமியை வணங்கி அவனுடைய எல்லா பாவத்தையும் தொலைச்ச நாள் இந்த தைப்பூச நன்னாளில் தான். அதனால தான் சிவபெருமானுக்கு உகந்ததாக இந்த தைப்பூச நன்னாள் தான் அந்த காலத்திலேருந்து வணங்கிக்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்தோன்னா முருகர் பிறந்தார். அப்புறம் அசுரர்கள் வந்தாங்க. அப்புறம் தேவர்களுக்கு அசுரர்களுக்கு சண்டை. என்ன பண்ணுறது? அப்போ சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி
ஒரு வேலை கொடுத்து முருகப்பெருமான்ட்ட நீ போய் இந்த எல்லாத்தையும் கொள்ளுவதற்கு உன்னுடைய வேல் துணையாக இருக்கட்டும், உன்னுடைய வெற்றிக்கு இந்த வேல் துணையாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த வேலை கொடுத்த நாளும் அந்த தைப்பூச திருநாளில் தான். அதனால தான் இந்த முருகப்பெருமானுக்கு தைப்பூச நாளில் விழா கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு காலத்தில் சிவனுக்கு இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி முருகனுக்காக ஆனது. இதுதான் இந்த தைப்பூச திருநாளுடைய வரலாறு. ஆகவே இந்த தைப்பூச திருநாளில் சிவனையும் நாம் சென்று வணங்குவோம், அவருடைய மகனான அந்த முருகரையும் சென்று வணங்குவோம். அந்த முருகருக்கு பார்வதி வேலை கொடுத்ததுனால அந்த வேலில் என்ன செய்கிறாங்க, அந்த கன்னத்துல எல்லாம் வேலை குத்தி அவங்க அந்த எல்லாத்தையுமே உடம்புல இருக்க எல்லா பக்கமும் அந்த வேலை குத்தி குத்தி நமக்கு வெற்றியை கொடுக்கட்டும், ஜெயத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி அந்த முருகனை நோக்கி எல்லோரும் போகின்றார்கள். பார்வதி தேவி பழனியில் தான் கொடுத்தாங்க. அதனால தான் தைப்பூசத்துக்கு இந்த பழனியிலே அப்பேற்பட்ட ஒரு விசேஷமாக அங்கே கொண்டாடப்படுகின்றது. அந்த பழனியில் பெரிய நாயகியம்மன் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயில் இருக்கக்கூடிய முருகர் ஒரு நடுவில் இருப்பார். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பார்வதி, ஒரு பக்கம் சிவபெருமான் இருப்பார். இவங்க 2 பேர்த்துக்கு தான் அந்த காலத்துலேருந்து தைப்பூச விழா கொண்டாடினாங்க. முருகருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் இருக்கிறதுனால அதை கொடி ஏற்றி ஏற்றி வழிபட்டே வந்தாங்க. பிற்காலத்தில் அது முருகனுக்காக மாறியது. இதுதான் தைப்பூசத்தினுடைய வரலாறு. எது எப்படியாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே. சிவனும் பார்வதி, முருகர், பிள்ளையார் எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்த குழந்தையான இந்த முருகப்பெருமான்கிட்ட அந்த வேல் இருப்பதனால இப்போ எல்லோருமே அந்த முருகனை சென்று வழிபடுகின்றார்கள். அதுவும் இந்த தைப்பூச நன்னாளில் அந்த அம்மா கொடுத்தாங்க, உமையம்மை. அதனால் அந்த நாளிலேயே நாம் இந்த முருகனுடைய தைப்பூச விழாவை கொண்டாடுகின்றோம். இதுவே தைப்பூச வரலாறாகும். நன்றி, வணக்கம்.